இன்றைக்கான ஆரி ஒர்க் கிளாஸில் நம்ம எப்படி சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த டபுள் லைனுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம செகண்டாக கீழே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் எட்ஜில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் பேக்கில் ஒரு ஸ்டிச்சை ஸ்மாலாக கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது மேலே லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம க்ராஸாக இந்த த்ரெட்டை கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். திரும்ப அகெயின் கீழே இருக்க லைனில் நம்ம கொண்டு வந்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, இதை வந்து மேலே கொண்டு போனால் பெரிய லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, அந்த செயின் சின்னதாக கொடுத்துட்டு அப்புறம் அகெயின் நீங்கள் வந்து கீழ் போர்ஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சேம். ஓகேங்களா, அதே மாதிரி கொஞ்சம் க்ராஸாக த்ரெட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். ஓகேங்களா, இந்த டிசைன்லாம் மோஸ்ட்லி பார்டர் ஒர்க்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து நீங்கள் டபுள் கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு லைனில் இப்போ கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே நீங்கள் இந்த மாதிரி க்ராஸாக போகிறீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதர் கலர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர் இதுக்கு கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, நான் இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இடையில இந்த மாதிரி த்ரெட்டு லாக் ஆகிடுச்சுன்னா மேலே கீழே நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது, உங்களுக்கு அந்த லாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி மேலே கீழே அப் அண்ட் டவுனில் நீங்கள் இழுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். ஓகேங்களா, ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம்ல, அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லாக் ஸ்டிச் கொடுக்காமல் நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனு உங்களுக்கு ஜிக்ஸாக்காக வராது. ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்தா தான் வரும். ஸோ அந்த ஸ்டிச்சுக்கு நேம், அந்த சின்னதாக கொடுக்குற ஸ்டிச்சுக்கு நேம் லாக் ஸ்டிச். ஓகேங்களா, இந்த லாங்காக கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷன் நீங்கள் இந்த லாக் ஸ்டிச் கொடுத்தா தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரும் ஜிக்ஸாக்கில், இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்டு நான் காமிச்சாலே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஃபினிஷிங் பாருங்கள், இந்த லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபைனலாக முடிக்கும் போதுமே லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணோன்னா இதிலே கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம ஆப்போசிட்டில் இப்போது இந்த வி ஷேப்புக்கு சென்டரில் வர மாதிரி நம்ம ஜிக்ஸாக்கில் கொடுத்தோன்னா அது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு பார்டர் லைன் கிடைக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதில் நீங்கள் பீட் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண வீடியோஸை ஃபோட்டோஸை எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.